Dazller All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazller Boundless Expressions. MEENAKSHI, Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. The enticing underwater golu is back from 14th to 25th October at VGP Marine Kingdom. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது பெண் நலன். நான் உங்க அர்ச்சனா. இப்போ இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் தான். வெயிட் கெயினுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ். இப்போ எல்லாருமே ஜங்க் ஃபுட்ஸை தேடி ஓடிட்டு இருக்கோம். இதனால வெயிட் கெயின் மட்டும் கிடையாது, நம்ம ஹெல்த்துக்கும் பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர்த்துட்டு நம்ம இந்தியன் 5 விதமான ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டை தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, இதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகானா ஒன்றும் இல்லை, அவல் தான். நார்த் இந்தியனில் போகான்னு சொல்லுவாங்க. அவளை வச்சு தான் நம்ம உப்மா பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அதாவது அவளை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை தாளித்து நம்ம சாப்பிட்லாம். எந்த ஒரு தாளிப்பாக இருந்தாலும் அதிகபட்சமாக ஆயில் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. சிறிதளவு இல்லைனா ரொம்ப துளியோண்டு போட்டால் கூட போதும். ஏன்னா ஆயில் இல்லை அப்படின்னா தான் நம்மளுக்கு வெயிட் கெயின் ரொம்ப கம்மியாகும். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் எடுக்கும்போது வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். செகண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம். பொதுவாக நம்ம ஊத்தாப்பம் வீட்டில் செஞ்சோன்னா அரிசி உளுந்து இதெல்லாம் வச்சு செய்வோம். இதை தவிர்த்துட்டு நீங்கள் ரவையோட தயிரை கலந்து இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுக்கும் போதோ இதை நான் சொல்லிட்டு இருக்க பிரேக்ஃபாஸ்ட்ல தயவு செஞ்சு ஆயிலை அதிகமாக நீங்கள் சேர்த்துக்காம இருந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். தேர்ட் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி தான். இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது காமனாக நம்ம பண்ணுற ஒரு விஷயம். இருந்தாலும் இது கூட பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குது. இது வேக வைக்கிறதுனால நமக்கு சமநிலையான சத்து நமக்கு கொடுக்கும். அதனால நீங்கள் இட்லியும் எடுத்துக்கலாம். இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வகையான இதுக்கு சாம்பார் சட்னி இந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிடாம ஏதாவது ஒரு சாம்பாரோட நிறுத்திக்கிட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். 4வது பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம்டு ஆம்லேட். இது நம்ம ஆயில் வச்சு நம்ம செய்வோம். ஆனால் இதுக்காக ஆயில் இல்லாமல் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். 2 முட்டை எடுத்துக்கோங்க, அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட நிறைய வெஜிடபிள் போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் ஆம்லேட்டுக்கு ஊற்றிக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். ஆனால் இதில் ஆயில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நல்லா பஃபியாக இந்த ஆம்லேட் வரும். இது ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். 5வது பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் உப்மா. அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி போகா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹாட் வாட்டரில் போட்டு இதை எடுக்க முடியாது, நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்கணும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தாளிச்சுட்டு 1 கப் ஓட்ஸ் நீங்கள் போட்டுட்டு இது கூடவே 1.5 கப் தண்ணி போட்டு வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு ஆயில் எதுவுமே அதிகமாக தேவைப்படாது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் 5 விதமான பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் கண்டிப்பாக இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொட்டீனாக நீங்கள் மாற்றி கூட இதை சாப்பிட்லாம். இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த 5 பிரேக்ஃபாஸ்ட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Dazller All Day Lip Color. Stunning shades at 200 rupees. Dazller Boundless Expressions. MEENAKSHI, Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. The enticing underwater golu is back from 14th to 25th October at VGP Marine Kingdom. லவ் ஜானகி. அவளுடைய என்ன சொல்கிறது, அவளுடைய சாஃப்ட் நேச்சர், அவள் ஒரு நிறைஞ்ச குடம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஷீ இஸ் சச் அ பேலன்ஸ்டு பர்சன். இன் பர்சனல் லைஃப் நான் அதுக்கு ஆப்போசிட்டு. You want to be in a happy place to work at, it is Zee Tamil. I can say because I worked in all the places. So it's a very happy place to be at. ஒன்று. ரெண்டாவது I think Saregama as a show celebrates life with music. ஆசிரியர்கள் எல்லாருமே அதுதான். நம்ம ஒரு மேடையில் நின்று தொகுத்து வழங்கும்போது பொம்மை நீ என்ன பண்ணுற, நீ பாரு ஒரு நாள் நீ பெரிய ஷோ பண்ணுவேன், அந்த ஷோலேயே நான் தான் ஆங்கராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிஜமாவே அந்த குழந்தை அந்த ஷோவில் பாடி அவள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்ட் கண்டெஸ்டன்ஸ் அந்த ஷோவில் இருக்கா அப்படின்னா அப்போ நம்ம சொல்கிற வாக்கெலாம் பலிக்குதோ அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு டவுட் வரும். ஜீ தமிழ் நிறைய ஐகானிக் ஷோ இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ஐகானிக் ஷோ தமிழா. ஸோ அப்படி தமிழா ஷோவில் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறவங்க இன்னும் பெரிய சந்தோஷமானோம், அதே நேரத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது.